சேம் பிரியாணி சேம் ப்ரைஸு. ஒரு ஷாப் மட்டும் ப்ராஃபிட் ஆகுது, இன்னொரு ஷாப் அப்படியே க்ளோஸ் ஆகுது. இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு வாங்க பார்க்கலாம். வெளியே வந்து பார்த்தா ரெண்டு ஷாப்புமே ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனா உள்ள நடக்கிற கேம் ரொம்ப டிஃப்ரெண்டான கேம். இதுல ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்னன்னா, அவங்க பிரியாணி மட்டும் குக் பண்றது இல்லை, ப்ரெடிக்ட் பண்றாங்க. டெய்லி சேல்ஸ் எவ்வளோ, வீக் டைம் சேல்ஸ் எவ்வளோ, வீக்கெண்ட் சேல்ஸ் எவ்வளோ, இதெல்லாம் டெய்லியும் அவங்க ட்ராக் ரெக்கார்ட் பண்றாங்க. ட்ராக் ரெக்கார்ட் பண்ணி குக் பண்றாங்க. பிரியாணி பிஸ்னஸ் குக்கிங் இல்லை, நம்ம ப்ரெடிக்ஷன்ல தான் இருக்கு பிஸ்னஸ். செகண்ட் பாயிண்ட் என்ன, வேஸ்ட் கண்ட்ரோல். இதுல யார் வேஸ்ட் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் சர்வே ஆகுறாங்க. இப்போ அதிகமாக குக் பண்ணிட்டு அந்த பிரியாணி எல்லாம் சேல் ஆகலைன்னா அது டைரக்ட் லாஸ் தான். அப்போ அன்சோல்டு பிரியாணி ஈக்குவல் டு லாஸ். இதுக்காக தான் இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க. அதுதான் பேட்ச் குக்கிங். மார்னிங் ஒரு வாட்டி குக் பண்றாங்க, ஆஃப்டர்நூன் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி. இவங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றாங்க, less than 5%. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, சிம்பிள் மெனு. இவங்க மெனு ரொம்ப சிம்பிளா இருக்கும், அப்போதான் ஆப்ரேஷன் சிம்பிளா இருக்கும். ஒரு 10 ஐட்டம்ஸ்க்குள்ள தான் வச்சிருப்பாங்க மெனு. ரொம்ப கியூரேட்டடா இருக்கும் மெனு. மெனு கம்மியா இருந்தா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மெனு கம்மியாக இருந்தால் மிஸ்டேக்ஸும் கம்மியாக இருக்கும், மேன் பவர் கம்மியாக இருக்கும். சப்போஸ் மிஸ்டேக்ஸே வந்தாலும் ஃபியூச்சரில் ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபோர்த் என்னன்னா, காஸ்ட் அவேர்னஸ். இவங்க காஸ்ட்டை பற்றி ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. ஒரு சின்ன எக்ஸ்பென்ஸை கூட இக்னோர் பண்ண மாட்டாங்க. அக்கௌண்ட்ஸு கிளியராக இருக்கும், டெய்லி ட்ராக் பண்ணுவாங்க. எங்கே என்ன மிஸ் ஆகுது, அன்வான்ட் எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணுவாங்க. எங்கெல்லாம் காஸ்ட் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. 6 months பிஸ்னஸ் ரன் ஆகிறதுக்கு ஒரு பஃபர் அமௌண்ட் எப்பயுமே வச்சிருப்பாங்க. சேல்ஸ் ஆகுதோ இல்லையோ ஒர்க்கர்ஸ்க்கு சேலரி கரெக்டாக கொடுப்பாங்க, கரெக்டாக பிளான் பண்ணுவாங்க. காஸ்ட் கண்ட்ரோலில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. 5th பாயிண்ட் என்னன்னா, கன்சிஸ்டன்சி. அவங்ககிட்ட டேஸ்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்ககிட்ட ஒரு 3 பிரான்ச் இருந்தாலும் கோயம்புத்தூர்ல என்ன டேஸ்ட்டோ அதே டேஸ்ட் தான் ஈரோட்லயும் இருக்கும், சேலம்லயும் இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரே மசாலா, இவ்வளோ ஆயில், இவ்வளோ ரைஸு, இவ்வளோ பாயிலிங் டைமு, இது எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போதான் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சேம் டேஸ்ட் மெயின்டைன் ஆகும் உங்களுக்கு. அதுதான் ஒரு பிராண்ட் பில்டிங். ஒன்ஸ் கஸ்டமர் வந்தால் அகைன் வரணும். ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான் ஒரு ரெஸ்டாரண்ட் சக்ஸஸ்க்கு ஒரு ரியல் ஸ்ட்ரென்த்து. இப்போ பிரியாணி பிஸ்னஸில் வின் பண்ணுறது டேஸ்ட் இல்லை, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் வின் பண்ணுறாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் க்ரௌடுன்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க, உள்ளே இருக்க சிஸ்டத்தை பார்க்கறது இல்லை. ஆனால் ஆக்சுவலாக பார்க்க வேண்டிய விஷயம், ஒரு ரெஸ்டாரண்ட்டு சிஸ்டம் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி தான், பட் சஸ்டெயின் பண்ணால் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ண விஷயம் என்னென்னா, ஒரு பிரியாணி ஷாப்பாக ப்ராஃபிட்டாக ரன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு சேல்ஸ் ப்ரெடிக்ஷன். ஒரு நாளைக்கு இவ்வளோ சேல்ஸ் ஆகுதுன்னு ட்ராக் பண்ணணும். செகண்டு, வேஸ்ட் கண்ட்ரோல், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும். தேர்டு, மெனு, சிம்பிள் மெனுவாக வச்சுருக்கணும். ஃபோர்த்து, காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும், காஸ்டோட அவேர்னஸ் தெரிஞ்சிருக்கணும். ஃபிஃப்த்து, கன்சிஸ்டன்சி, ரெசிபி ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணியிருக்கணும். ஃபேக்டர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்மளோட பிரியாணி ஷாப்பை ப்ராஃபிட்டாக ரன் பண்ணலாம். பிஃபோர் இன்வெஸ்டிங் ஒரு கிளாரிட்டி வேணும். அதுக்கு தான் நாங்கள் நாரியல் மேட்டர்ஸ்